வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு இந்த சாரியோட கை டிசைன் பார்த்தோம். ரொம்ப அழகாக பண்ணி போட்டிருந்தேன். எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் பேக் சைடு டிசைன் பார்க்கலாம். இதுக்கு இது வந்து ப்ளவுஸே இல்லை இந்த சாரியில். ஆனாலும் நம்ம பார்டர் எல்லாம் கட் பண்ணி உள்ளே வேறு கிளாத்து கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து பேக் சைடு உங்களுக்கு கழுத்து வந்து எந்த அளவுக்கு வேணுன்றதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றளவு வந்து 11 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 6.5 இன்ச்சு 6.5 இன்ச்சு. ஸோ இது கழுத்து வந்து 3 இன்ச்சு, கீழே 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ ரவுண்ட் நெக் தான் நான் கட் பண்ணுறேன். சாதாரண ரவுண்ட் நெக் தான். இது தைச்சி முடிச்சுட்டு கூட நம்ம இந்த டிசைன் பண்ணலாம். இப்போ வந்து ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரே மாதிரி கட் பண்ணுங்கள். அடியில் கிளாத் இருக்குது, பார்த்து நீங்கள் வந்து இதுக்கு சேர்த்து வச்சு கட் பண்ணிங்கன்னா கவனமாக வச்சு கட் பண்ணுங்கள். ஏன்னா சேர்த்து கட் பண்ணிட்டோன்னா அது கொஞ்சம் மாறி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருக்குது, பார்த்துட்டு நம்ம எப்பயும் போல் லைனிங் வச்சிடலாம். அப்படியே போட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு இப்போ கட் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க. கரெக்டாக ஒரே அளவாக கட் பண்ணுங்கள். பிசிறு தட்டாமல் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிசிறு தட்டினா நல்லா இருக்காது, அதனால் பிசிறு இல்லாமல் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு வந்து மடித்து தைச்சிட்டு டாட் பிடிச்சிட்டேன். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் வந்து கரெக்டான அளவில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கலாம். ரெண்டு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு பைப்பிங்க்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது நிறைய பேர் தெரில அப்படின்னீங்க. அதனால தான் சரி இதில் கட் பண்ணி காமிக்கலான்னு கட் பண்ணுறேன். நான் 1.25 இன்ச் அகலம் வச்சு கட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ண உங்களுக்கு வரலை அப்படின்னா அளவு வச்சு மார்க் பண்ணி கூட கட் பண்ணுங்கள். இந்த சில்க் காட்டனு இது வந்து ரேட்டு கம்மி. இது மீட்டரே 90 ரூபா தான். டிசைன் பண்ணணுன்னா 1/4 மீட்ரு 1/2 மீட்ரு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமௌண்ட்டு சேர்த்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கலாம். பைப்பிங் வந்து நெக்கெல்லாம் நான் அடித்து திருப்பல, எப்பயும் போல் ஜாயின் பண்ணிட்டேன். ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிட்டு எப்பயும் போல் நார்மலாக நம்ம ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைச்சிட்டு பைப்பிங் கொடுத்துடலாம். ஒரே அளவாக தைக்கணும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல கூட குறைய தைக்காதீங்க, ஒரே அளவாக தைங்க. சப்போஸ் முன்னாடி வந்து ஷோல்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை தள்ளி வச்சு தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம முடிச்சிடலாம். லைட்டாக கிராஸ் பீஸ் இழுத்துக்கோங்க, இழுக்காமையும் வைக்கக்கூடாது. இழுக்காமல் ஹெம்மிங்க்கு தான் நம்ம இழுக்காமல் வைக்கணும். இதுக்கு வந்து லைட்டாக கிராஸ் பீஸ் இழுக்கணும். இழுத்துட்டு தைங்க. ரொம்ப இழுக்காதீங்க, நல்லா வராது. லைட்டாக அப்படி இழுத்து கொடுத்துக்கோங்க கையில். இப்போ வந்து நான் மடக்கிற மாதிரி மடக்குங்க. மடக்கிட்டு கிராஸாக, அதாவது ஒரு ஓரத்தில் அந்த கிராஸாக அப்படியே மடக்கிட்டு அப்படியே மடக்கிங்க. இந்த பிசுரெல்லாம் இப்படி வந்துடணும். மறுபடியும் நல்லா கையில் தேய்ச்சி விட்டு இப்படி மடக்கணும். நீங்கள் அப்படியே கையிலே அப்படியே பைப்பிங் நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம அப்படியே மிஷினில் கொடுத்துடலாம். விரலை அமுத்தி பிடிச்சிட்டு கொடுங்க. ஏன்னா வந்து 2 குத்து குத்திட்டிங்கன்னா அடுத்து வந்து நம்ம மீதி இருக்கிறத வந்து கரெக்டான அளவில் வச்சுக்கலாம். ரொம்ப கவனமாக வைங்க. ஒரே அளவாக இருக்கணும். பைப்பிங் மாற்றி மாற்றி இருக்கக்கூடாது, ஒரே அளவாக. இந்த மாதிரி இப்போ தையல் மேலே பைப்பிங் மேலே தையல் விழுந்துருச்சு அப்படின்னா நூலை பிரித்து விட்ருங்க. யோசிக்காதீங்க, நல்லாவே இருக்காது. நூலை ஃபுல்லாக பிரித்து விட்டுட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிக்கலாம். நான் உங்களை இதை காமிக்கணும். சில பேர் கேட்டீங்க, பைப்பிங் மேலே தையல் விழுன்னா அது எப்படி இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் வந்து சரி காமிக்கணும் அப்படின்னா, நானும் தைக்கும்போது லைட்டாக தையல் விழுந்துருச்சு. அதனால் அது பிரிச்சுட்டு மறுபடியும் தைக்கிறேன்.
ஏன்னா வந்து இதுக்கு வந்து நைட்டில் தைச்சனால லைட் போட்டுகிட்டே தைச்சோன்னா வந்து அது கரெக்டாக வருது. உங்களுக்கு வீடியோ வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது லைட்டு போட்டால். லைட் ஆஃப் பண்ணால் தான் வீடியோ நல்லா தெரியுது. அதனால் பிரிச்சுட்டு தைங்க, யோசிக்காமல் பாருங்கள். இப்போ ஒரே மாதிரி வந்திருக்கு அழகாக. இது மாதிரி தான் ஒரே மாதிரி நீங்களும் வைக்கணும். பைப்பிங் தான் ப்ளவுஸ்க்கு அழகே. அதனால் வந்து பைப்பிங் நல்லா நீட்டாக வச்சு பழகிக்கங்க. இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கு பைப்பிங் வச்சு வச்சாச்சு. அடுத்து வந்து அதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம வரையலாம். இது வந்து 2 இன்ச்சு உயரம். நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஒரு மாங்காய் டிசைன் மாதிரி நேற்று நான் ப்ளவுஸில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். சேம் அதே தான். இது வந்து ப்ளவுஸில் வந்து சைடில் வரும். இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த அளவு போதும். இதே அளவு தான் நம்ம நெக்குக்கு வச்சுருக்கோம். அதாவது அந்த கோவை டிசைன் மாதிரி தான். ஆனால் நம்ம வந்து அந்த மூக்கு மட்டும் வரைஞ்சி விட்றோம், அவ்வளோதான். இது கைக்கு பண்ணது, இது நெக்குக்கு பண்ணது. கொஞ்சம் பெருசாக, அகலம் பெருசாக. இது வந்து சின்னதாக இருக்கிறது வந்து நெக்குக்கு. இப்போ வரைஞ்சாச்சு. மறுபடியும் கூட உங்களுக்கு தெரியலன்னா நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். நான் வரைஞ்சி ரவுண்டாக கொண்டு போய் அப்படியே லைட்டாக அந்த மூக்கு மட்டும் வளைச்சி விட்டிங்கன்னா போதும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது வந்து கைக்கு கொஞ்சம் பெருசாக பண்ணது. அது வந்து நெக்குக்கு கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 2 இதுக்கும் பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு மயில் மாதிரி வரைகிறேன். சும்மா நம்ம எப்பயும் போல் 2 போடுவோம் இல்லையா, லைட்டாக அந்த நெக்கு மட்டும் வளைச்சி விட்டு 2 போடுற மாதிரி அப்படியே கொண்டுட்டு வாங்க. கீழே அப்படியே நல்லா யூவாக கொண்டு வந்து மேலே வந்து அந்த வால் மட்டும் அப்படியே வளைச்சி விட்ருங்க. அதே மாதிரி கீழே வந்து அந்த கழுத்து வந்து குறுகியும் மேலே போக போக அப்படியே கொஞ்சம் இதாகும். இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த மூக்கு இதெல்லாமே வந்து நம்ம கிளாத்தில் வச்சுக்கலாம். அது உடம்பு மேலே இந்த இது வந்து இந்த கோவை டிசைன் வரும், மேலே வரும். இந்த இடத்துல உடம்பு மேலே வரும் பாதிக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக வரைஞ்சது போல் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியாதுன்னா பொறுமையாக சொல்லித்தரேன். இந்த தலை கூட கொஞ்சம் ஒரு ரவுண்டு வேணால் பெருசாக ஆக்கிக்கோங்க. மற்றபடி எல்லாமே இதே அளவு வரைஞ்சிக்கோங்க. ஒரு பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணி கூட இந்த மாதிரி வரைங்க. இல்லை 2 தடவை நானும் ஃபஸ்ட்டு வரைஞ்சப்போ எனக்கு வரலை. அப்புறமா ஒரு 2 தடவை வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம கிளாத்தில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். நான் அந்த வயலட் கலர் சில்க் காட்டன் பைப்பிங் கொடுத்தேன் இல்லையா, அதில் தான் வச்சு ரெடி பண்ணேன். இப்போ 2 கிளாத்து மடிச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து கேன்வாஸ் வந்து லைட் கலராக தெரியுமோ என்னமோ அப்படின்றதுக்காக 2 கிளாத்து மடிச்சுக்கிட்டேன். இது நம்ம கைக்கு பண்ணது சேம் இதே மாதிரி தான் அதுக்கும் தைக்கணும். சும்மா ஓரத்தில் ஒரு தையல் போட்டு நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். கேன்வாஸ் ஓரத்துலேயே போடுங்க. சப்போஸ் அயர்ன் முடிஞ்சால் அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணாலுமே 2 கிளாத்து கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். 2 கிளாத்து கொடுத்தீங்கன்னா ஒன்று அயர்ன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு கிளாத்தில் வேணால் வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த மயிலுக்கு நம்ம தைச்சிடலாம். கேன்வாஸ் ஓரத்துலேயே தைச்சிட்டு வாங்க.
தையல் தள்ளி போகக்கூடாது, கேன்வாஸ் மேலேயே தான் விழுகணும். இந்த பக்கமும் தள்ளி வரக்கூடாது. அப்போ பைப்பிங் வச்சதுக்கப்புறம் நமக்கு அசிங்கமாக தெரியும் தையல். அதனால் கரெக்டாக பொறுமையாக அது இது மேலேயே போட்டுவாங்க, கேன்வாஸ் மேலேயே. ஏன்னா அடுத்து நம்ம அந்த தையல் மேலேயே தான் பைப்பிங்க்கு தையல் போட போகிறோம். அப்போ வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது. வந்து மேலே வந்து அந்த இதுக்கு அதுக்கும் சேர்த்து அந்த கோவைக்கும் சேர்த்து கேன்வாஸ்க்கும் சேர்த்து நம்ம தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தையல் போட்டாச்சு. அடுத்து வந்து ப்ளவுஸ் கலரில் நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம், இல்லை கோல்டன் கலரில் வச்சாலும் நல்லா தான் இருக்கும், நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ கிளாத் வந்து கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள், ஒட்டை கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு நூலளவு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கொஞ்சம் சிரமந்தான் இருந்தது வளைவு கட் பண்ணுறது. இதனால என்ன பண்ணுறது, அப்புறம் கட் பண்ணி தானே ஆகணும், நம்ம பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் கஷ்டத்தை பார்க்காதீங்க, பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு, அதுவும் கட் பண்ணியாச்சு. இப்போ பைப்பிங் கொடுக்கலாம். நான் 1 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அது கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும், ரொம்ப ஒட்டாதீங்க. நீங்கள் வந்து அந்த கேன்வாஸை மட்டும் நகட்டிட்டு வாங்க, பைப்பிங்கை நகட்டாதீங்க, அந்த கிளாத்தை நகட்டாதீங்க, கேன்வாஸை மட்டும் நகட்டிட்டு வாங்க அப்படியே மெதுவாக. நல்லா பொறுமையாக அழகாக கேன்வாஸை மட்டும் நகட்டிட்டு வாங்க. இப்போ அந்த கிளாத்தை இங்கிட்டு தள்ளி விட்டுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தையல் போட்டுருங்க. அப்போ நம்ம விரித்து பார்த்தோன்னா வந்து நமக்கு பிசுறு தெரியக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அது 2 ஜாயிண்ட் ஆயிடணும் மேலே. அது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஆன் பண்ணிங்கன்னா தான் வரும். நூலை 2ஐயும் தனித்தனியாக எடுத்து விட்ருங்க. கேஸோட நூலும் மேலே இருக்க நூலும் தனித்தனியாக எடுத்து விட்ருங்க. அப்படியே உள்ளே கொடுத்து நம்ம தைச்சிட்டு வரலாம். பைப்பிங் வந்து ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. நம்ம இதுக்கு உருட்ட தேவையில்லை, அப்படியே தள்ளி விட்டால் போதும். கையில் வந்து ஊசி வச்சுக்கோங்க, பெரிய ஊசி. பெரிய ஊசி வச்சிட்டிங்கன்னா அந்த பிசுறு நல்லா உள்ளே தள்ளி விட சௌகரியமாக இருக்கும். அப்படியே நல்லா உள்ளே இந்த பிசுறெல்லாம் தள்ளி தள்ளி கொடுத்துட்டு வந்துடலாம். இது பெருசாக இருக்கிறது தைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணுறது கொஞ்சம் சிரமந்தான். அந்த நூலை நம்ம கட் பண்ணி விட்ருங்க. நூலை கட் பண்ணிவிட்டு உள்ளே திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொஞ்சத்தை கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம மடித்து தைக்கும் போது ஈஸியாக வரும். மேலே பிசுறு தெரியாமல் மடித்து தைப்போம்ல, அப்போ வந்து நமக்கு ஈஸியாக வரும். அப்படியே மடித்து தைக்கலாம் இந்த மாதிரி. இப்போ தைச்சாச்சு. அந்த உள்ளே திருப்பி அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம மயிலுக்கு பைப்பிங் கொடுக்கலாம். பாருங்கள், நீட்டாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்து மயிலுக்கு பண்ணலாம் பைப்பிங். இதுக்கும் அதே மாதிரி தான், லைட்டாக அப்படியே கேன்வாஸை நகட்டி நம்ம வச்சு தைச்சிட்டு வர வேண்டியதுதான். பொறுமையாக வச்சுட்டு வாங்க.
அந்த தையல் மேலே தையல் போடுங்க, தள்ளிக்கிள்ளி போடாதீங்க. தையல் மேலே தையல் போட்டு வாங்க. இப்போ சுற்றிலும் நம்ம இதே மாதிரி போட்டு போயிடலாம். இப்போ அந்த வால் பகுதி வரும்போது நம்ம அது எப்பயுமே கோவை டிசைனுக்கு தைப்போம் இல்லையா, 2 பீஸ்லையும் நகட்டி வச்சு ஒன்றா வர மாதிரி, அது மாதிரி நகட்டி வச்சு ஒன்றா வர மாதிரி தைச்சிக்கோங்க. நூல் 2ஐயும் தனித்தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 ஜாயிண்ட்டும் ஒன்றாயிடணும். இப்போ அடிப்பக்கம் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துட்டு வரலாம். நல்லா பொறுமையாக அழகாக பண்ணிட்டு வாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து பைப்பிங் தான் நம்ம தூக்கி கொடுக்கறதே. அந்த கார்னர்கிட்ட லைட்டாக கட் பண்ணி விட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடலாம். அந்த வளைவு வளைச்சோம்ல ஃபஸ்ட்டு எடுத்ததுமே, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க, அந்த வளைவு கரெக்டாக வர்றதுக்காக. சுற்றியில் பைப்பிங் வச்சிடலாம். அது குட்டியாக இருக்கனால நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம விடாமல் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா கொஞ்சம் அகலம் அதிகமாக இருந்து அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால் உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா பகுதி லைட்டாக கட் பண்ணி விட்டு நம்ம அப்படியே முடிச்சிடலாம். வால் பகுதியில் இந்த மாதிரி மடிச்சு விட்ருங்க. மடிச்சு விட்டு அப்படியே தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. முடிச்சுட்டு திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. நல்லா கட் பண்ணி விட்டோன்னா நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணிவிட்டு, இது வந்து இந்த பார்டர் கொடுக்கறதுக்கு சைடில் எப்பயும் நம்ம கொடுப்போம் இல்லையா, அதுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து அந்த மயில் வரணும்னு மார்க் பண்ணிக்கோங்க. அது எதுக்காகனா அந்த இப்போ நம்ம 2 லைன் கொடுப்போம் இல்லையா, அது வரைக்கும் கொண்டு வந்து கட் பண்ணுறதுக்கு. பிசுரெல்லாம் நல்லா மடக்கி நீங்கள் வந்து கேப் விட்டு தைக்கிறது வந்து ஒரே அளவாக தைச்சிட்டு வாங்க. அதிகமாக தள்ளி கிள்ளி வச்சிடாதீங்க. இது வந்து 1/4 இன்ச் அகலம் இருக்கும். நல்லா பொறுமையாக நம்ம அந்த கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே வெட்டிடலாம். வெட்டிட்டுன்னு திருப்பி 2 தையல் போட்டுருங்க. தூக்கி விட்டு தைச்சிடலாம். அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம். இந்த இது வந்து சுருக்கம் விழுகாமல் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் அதுக்கு பைப்பிங்க்கு வந்து நம்ம கிராஸ் பீஸும் கரெக்டான அளவில் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும். நம்ம தைக்கிறது வந்து அடியில் போயிடட்டும் அந்த பிசுறு, மேலே எதுவுமே தெரியக்கூடாது. 2 லைன் கொடுத்துடலாம். டாட் வந்து முடித்ததுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். 2 லைன் மட்டும் கொடுத்துக்கலாம். கட்ரு வச்சு நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அதுக்கு வந்து நம்ம மூக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். நான் வயலட் கலரில் பண்ணி பார்த்தேன், சரியாக தெரியல. ஏன்னா அந்த பார்டர் கொடுத்துருக்கதும் வயலட் கலரு.
இதுவும் நம்ம வயலட் கலரில் பண்ணால் நல்லா இல்லை, அதனால் க்ரீன் கலர் பண்ணுறேன். க்ரீன் கலரும் கொடுத்து எனக்கு திருப்தியாகவே இல்லை. ஏன்னா தெரியல, அது தனியாக மூக்கு தனியாக தெரிஞ்சால் தானே நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு வேலை பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவில் பார்த்து கற்றுக்குங்க. 2ஆக மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். ரெண்டாக மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்கலாம். கரெக்டாக வச்சுருங்க, வச்சுட்டு இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். வைக்கிறப்ப அந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடணும். அந்த 2 லைன் நம்ம தைச்சோம்ல, அந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடணும். இதே கரெக்டாக பைப்பிங் பள்ளத்திலே போட்டுவாங்க. இந்த இது வந்து மேலே வந்துடும். அந்த பிசுரெல்லாம் அடியில் இருக்குது. இப்போ சுற்றிலும் தையல் போட்டுடலாம். கடைசியில் வந்து இந்த வால் பகுதி, அப்புறம் வந்து அந்த மாங்காய் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம்ல அந்த மூக்கு, அது எல்லாத்தையும் க்ரீன் கலர் நூல் போட்டு சுற்றிலும் தச்சு விட்டுருங்க. ஏன்னா வந்து தெரியாத அளவுக்கு அப்படியே ஹெம்மிங் பண்ணுவோம்ல குட்டி குட்டியாக, அந்த மாதிரி சுற்றிலும் தச்சு விட்ருங்க. ஏன்னா வந்து தூக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல பிசுறு தெரியும். அதாவது நம்ம உள்ளே லைட்டாக மடக்கி விட்டுட்டு தச்சுட்டு கட் பண்ணி விட்ருக்கோம்ல, அதனால் அதெல்லாம் வெளியில் வராமல் இருக்கணும்னா நம்ம அதை சுற்றிலும் தச்சு விட்ருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நூல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நூலெல்லாம் அப்பக்கப்போ கட் பண்ணுங்க, அப்போ தான் வந்து பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டுமே அடுத்து அதுக்கு மேலே வச்சிடலாம். அது உடம்பு உள்ளே வர மாதிரி வச்சுருக்கேன் கொஞ்சம். மேலேருந்து இல்லாமல் அது கொஞ்சம் உடம்பு உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் அந்த அழகு, அந்த கரெக்டாக அந்த ஷேப் வரணுன்றதுக்காக. இப்போ அப்படியே ரவுண்டாக தைச்சிடலாம். பைப்பிங் மேலே தையல் விழுகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா தைச்சிட்டு டைட்டாக தூக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். அழகாக இருக்குது. இப்போ வந்து இந்த சைடில் வந்து இந்த மாங்காய் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம்ல, அந்த இது இப்படி கிராஸாக கொடுத்து கொடுத்து தைச்சிட்டு போகலாம். ஒரு 6 பீஸ் போதும், இல்லைன்னா 7 பீஸ் போதும். இன்னும் கீழேருந்து வச்சிங்கன்னா 7 பீஸ் வேணும் நார்மலாக. இப்போ நான் கொஞ்சம் இங்கே மேலே ஏற்றி வைக்கிறனால எனக்கு 6 பீஸு சரியாக வந்துச்சு. இப்போ லாஸ்ட்டு பீஸ் மட்டும் கொஞ்சம் தச்சு லைட்டாக தூக்கி விட்ருக்கேன். அது ஏன்னா நம்ம முன்னாடி அந்த 2 லைன் கொடுக்கறதுக்காக. நம்ம தைச்சி முடிச்சுட்டு அது கீழே வச்சு அப்படியே தையல் போட்டுடலாம். நான் 2 லைன் கொடுக்குறேன். பிசுறு தெரியாமல் நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. அதுக்கு இன்னொரு தையல் போட்டால் அடுத்த பீஸ் வைக்கலாம். கொஞ்சம் கேப் போட்டு வைங்க. போட்டுட்டு அந்த பிசுறு தெரியாமல் மறுபடியும் அதை எடுத்து விட்டு
நம்ம சுற்றிலாம் அது தைச்சிடலாம். இது ஷோல்டர் வரைக்கும் வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கை இது எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சும்மா நம்ம நூல்லே தைச்சி விட போகிறோம். இந்த கேப் இருக்கு இல்லையா, அங்கே நிறுத்து வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நெருக்கமாக. நான் அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டே வந்து யோசித்தேன் அதுலேருந்து வைக்கணுன்ட்டு. அப்புறம் இது கரெக்டாக இருக்குதுன்னு வச்சேன். அது இன்னொன்று வச்சுருந்துருக்கலாமோன்னு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணேன். சரி, ஓகே, அடுத்தடுத்து நீங்கள் வைக்கணுன்னா அது கீழே ஒன்று சேர்த்துக்கோங்க. 3 கோடு போட்டுட்டு அந்த 3 கோட்லேயும் தையல் போட்டுக்கோங்க. நான் 2 நூல் போட்டிருக்கேன், ரெட்டையாக போட்டிருக்கேன். ரெட்டையாக போட்டால் 2 தடவை திருப்பினா போதும். அப்படியே திருப்பிடலாம். இப்போ இந்த நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ பாசி வச்சிடலாம். நான் வந்து இந்த மூக்கில் வந்து எனக்கு அந்த வைலட் கலரும் பிடிக்கல, க்ரீன் கலர் வச்சு தைச்சேன், அதுவும் எனக்கு பிடிக்கல. நான் வேறு மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாசி தான் வச்சு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 4 பாசி சின்ன பாசி, அடுத்து வந்து 3 பாசி, அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே போயிடுங்க. ஃபஸ்ட்டு 4 இல்லைன்னா 5 வச்சுக்கோங்க. அடுத்து அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 3, அந்த மாதிரி அடுத்தடுத்து. நல்லா தைச்சி விட்றலாம் டைட்டாக மாற்றி மாற்றி. இந்த மயில் உடம்புக்கெல்லாம் ஒரு பாசி கொடுத்துடலாம். கழுத்துக்கு வந்து 2 லைன் பாசி கொடுத்துருக்கேன். மிச்சது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பாசி, அந்த கார்னர், அந்த மாங்காய் மூக்கு இருந்த கார்னர்கிட்ட ஒரு பாசி கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு இந்த ப்ளவுஸு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு கீழே ஒரு பாசி வச்சுட்டேன் நான். ஃபஸ்ட்டு 4, அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 2 பாசி ஒன்று தனித்தனியாக. இப்போ கண் வச்சிடலாம். கண் வச்சுட்டு இந்த உடம்பு ஃபுல்லாக பாசி கொடுத்துருங்க. இப்படி கண்ணி வச்சுட்டு அந்த கழுத்து வந்து ப்ளைனாக இருக்கனால அதுக்கு ஒரு 2 லைன் நான் கொடுத்தேன். அது வந்து உங்களோட விருப்பம்தான், உங்களுக்கு பிடிச்சா கொடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம், கட்டாயம் இல்லை. இல்லைன்னாலும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே 5 பாசி இருந்தால் போதும். இந்த கழுத்துக்கு வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இந்த மூக்குக்கெலாம் வந்து இந்த பாசி கொடுத்ததுக்கு வந்து செம்மையாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இவ்வளோ அழகாக வரும்ன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதான் அதோட சாரீ. இதில் வந்து அந்த மாம்பேஞ்சி வந்திருக்கு, அந்த நடுவில் வந்து அன்னப்பறவை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும், இது ஓகேவா, இல்லை வந்து மயில் மாதிரி இருக்கா, இல்லை வேறு மாதிரி இருக்கா, வேறு எதுவும் பறவை மாதிரி இருக்கா, என்னன்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் மயில் வந்து திரும்பி பார்க்குற மாதிரி அது வேறு ஒரு டைப்பில் பண்ணினேன். அப்புறம் ஒரிஜினல் மயில் வந்து அப்படியே துணியிலே கட் பண்ணி வச்சு ஒரிஜினல் மயில் மாதிரி 2 ப்ளவுஸ் போட்டேன். இது வந்து 4வது ப்ளவுஸு.
சூப்பராக இருக்குது. கைக்கும் அதுக்கு மாதிரி கொடுத்துருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த இடத்துல இருந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மயிலுக்கு அந்த இடையில அந்த இடத்துல இருந்து கொடுத்துருந்ததா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு என்னோடய ஐடியா. இல்லை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ப்ளவுஸ்க்கு நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணுவோம். சரியா? நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அடுத்த டைம் இதோட சூப்பராக பண்ணிடலாம். சரியா? இந்த மாதிரி எல்லாம் பாசியெல்லாம் நீங்களே இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. கலர் காம்பினேஷன் கைக்கெலாம் நான் இவ்வளோ அழகாக வரலாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ வச்சு அடித்தேன், செமையாக வந்துடுச்சு. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.